ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வறுத்த பருப்பு மிளகாய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு துவரம்பருப்பு, மிளகாய் இதை வறுத்துக்கணும். அடி பிடிச்சிடாமல் சிம்லேயே வச்சு வறுத்துக்கணும். அது கூட அந்த பருப்பு வறுத்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி அதை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி 2 வெங்காயம் 2 தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி அதுலேயே போட்டு ஒன்றும் பாதமாக கட் பண்ணால் கூட போதும். ஏன்னா அதில் நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஸோ அதை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா வறுபட்டதும் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் ஒரு திருப்புனிங்கன்னா போதும். அது நல்லா மசிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வடகம் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து அந்த சாம்பாரில் போட்டோம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் வந்துட்டு லைட்டாக ஒரு இனிப்பு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாம்பார் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். கோல்டுக்கெலாம் இது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.